இரண்டாவது அம்மா கதையின் தொடர்ச்சி. நாட்கள் வாரங்களாகி மாதங்களாகி விரைந்து ஓராண்டு காலத்தை நெருங்கிவிட்டது. அத்தை போனவள்தான். அவளிடமிருந்து கடிதம் கூட வரவில்லை. ஆரம்பத்தில் பார்த்திபன் கவலைப்பட்டான். பச்சை குழந்தையா உங்க அக்கா? வேணுமென்னே உங்களுக்கு பிடிக்காத அண்ணன் வீட்டிலும் அக்கா வீட்டிலும் முகாம் போட்டுக்கிட்டு வேடிக்கை காட்டுறாங்க. நீங்க போய் வருந்தி கூப்பிட்டுக்கிட்டு வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. தூபம் போட்டாள் பரிமளா. இந்த ஜென்மத்தில் நடக்காத காரியம். விடு, எப்போ வந்தாலும் அக்காவுக்கு இந்த வீடு திறந்திருக்கும்னு தெரியும். தானே வரட்டும், நான் கூப்பிட போறதில்லை, தீர்மானமாக கூறிவிட்டான். அத்தை இல்லாத வாழ்க்கை அருணை பொறுத்தவரை எப்படி மாறிப்போனது. பள்ளிக்கூடத்தில் இருந்து திரும்பியவன் கேட்டை திறந்து கொண்டு வந்து வாயில் வராந்தாவில் உட்கார்ந்தான். ஆரம்பத்தில் சின்னம்மா பரிமளாவின் உத்தரவு பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்ததும் தோட்டத்து செடிகளுக்கு ஹோஸ் பைப்பை வைத்துக்கொண்டு அவன் நீர் பாய்ச்ச வேண்டும். அதை முடித்து கொண்டதும் கை கால்களை கழுவிக்கொண்டு வாயில் வராந்தாவில் ஒரு ஓரமாக அவள் வரும் வரை காத்திருக்க வேண்டும். நண்பர்கள் கூப்பிட்டார்கள் என்று வீட்டை விட்டு அவன் தெருவில் ஓடி விளையாடுவதை பார்த்தால் அப்பா பலி வாங்கி விடுவார் என மிரட்டி வைத்தாள். தினமும் பகல் பொழுதுக்கு அவள் கட்டி கொடுத்த டிஃபன் பற்றும் பற்றாமலும் இருந்தது. காலையில் 2 இட்லி அல்லது 3 பூரிகள், சிறிதளவு சட்டினி, ஒரு சிறிய டம்ளர் காப்பி அளந்துதான் சாப்பிட கொடுத்தாள். சுவருக்கு சுண்ணாம்பு பூசுவது போல அத்தை அம்மாள் உட்காத்தி வச்சு இந்த பிள்ளைக்கு தயிரும் சோறும் போட்டு நல்லா தொப்பை போட வச்சிருக்காங்க. இந்த வயசுல ஒடிசலா உயரமா டீக்கா இருக்க வேணாமா? பீப்பாயா பருத்து போனா யார் மாதத்துக்கு ஒரு புது சீருடை தைக்க முடியும்? இறைந்தாள். வளர் பிள்ளை, இப்போ சாப்பிடாட்டா எலும்புகளும் பற்களும் எப்படி உறுதியாகும்? அடுத்த வீட்டு டிவியில் கூட அன்னைக்கு ஒரு டாக்டர் சொன்னாரே, கீரை நிறைய சாப்பிடணும், சத்துள்ள சாப்பாடு நிறைய சாப்பிடணும், முட்டை பால் எல்லாம் ரொம்ப அவசியம்னாரே. குடிச்சிட்டு படுத்துக்கோ. கெஞ்சி கொஞ்சி வாய்க்கு ருசியான உணவை வேலை தவறாது வயிற்று பசி தெரியாது போட்ட அன்னபூரணி அத்தை போனதும் அன்றாடம் சாப்பிடும் பிடி அன்னத்துக்கே அவனுக்கு பஞ்சம் வந்துவிட்டது. வீட்டுக்குள்ள அப்படி என்ன மாடு போல குதிச்சுண்டு நுழையிறது? கால் முட்டி வர ஊர் புழுதியை ஏற்றிக்கிட்டு பெருக்கி வச்ச முன்னறையில் மண்ணை கொண்டு வந்து கொட்டணுமாக்கும். முதல்ல போய் பள்ளிக்கூட உடைகளை மாற்றிட்டு பச்சை தண்ணியிலே குளிச்சுட்டு வேற உடுத்திட்டு சுத்தமாக வா. பச்சை தண்ணி ரொம்ப குளிருதா? தினப்படி 2 வேளை சுடுதண்ணி வச்சு கொடுக்க இங்கே யாருக்கும் பொழுதில்லை. எலக்ட்ரிக் பில் எக்கச்சக்கமாகிறது. குழி வெள்ளை கட்டியாக கரைஞ்சி போகிறதுக்கு வெயிலில் காயவும் மழையில் நனையவும் கற்றுக்கணும். கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு அழகு பொம்மையாட்டம் ஆம்பிளை பிள்ளையை வளர்க்கக்கூடாது. காபி சாப்பிட்டாச்சு இல்லையா? டம்ளரை கழுவி வச்சுட்டு புத்தகங்களை எடுத்துட்டு நேரே கணக்கு டியூஷன் வாத்தியார் வீட்டுக்கு போ. கணக்கில் நீ ரொம்ப பலவீனமாக இருக்கேன்னு உன்னை பற்றி பள்ளிக்கூட ஹெட்மாஸ்டர் கிட்டே இருந்து அப்பாவுக்கு புகார் வந்திருக்கு. அடுத்த தெரு ரிட்டையர்டு கணக்கு மாஸ்டர் சோமநாதனை ஏற்பாடு செய்திருக்கார். தினமும் சாயங்காலம் 6 மணியிலிருந்து 7 மணி வரை கணக்கு டியூஷன். அதற்கு பிறகு நீ சோம்பேறியாக திரியக்கூடாதுன்னு கோயில் ஓதுவார் சுந்தரமூர்த்தி கிட்ட உனக்கு தேவாரம் பாட கற்றுத்தர ஏற்பாடு செய்திருக்கேன். தேவார வகுப்புக்கு பல பிள்ளைகள் இந்த தெருவில் இருந்தும் அடுத்த தெருவில் இருந்தும் போகிறாங்களாம். கோயில் கிட்ட தான் மடத்து பள்ளிக்கூடம் இருக்கு. 7 மணியிலிருந்து 8 வரை தேவார உபன்யாசம் பாடல்கள் இதுகளை கொஞ்சம் கற்றுக்கிட்டு உருப்படியாக இரு. இப்படி படபடவென்று பல உத்தரவுகளை போட்டிருந்தாள். ஃப்ளாஸ்கில் நான் போட்டு வச்சிருக்க காஃபியை ஊற்றி குடிச்சிட்டு அதை கழுவி பத்திரமா வை. பிறகு தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சிட்டு கொடியிலே காய போட்டிருக்கும் அப்பா ஷர்ட், என் புடவை, உன் சீருடை எல்லாத்தையும் இஸ்திரிக்காரர்கிட்டே கொடுத்து பெட்டி போட்டு வாங்கி வை. நான் வந்ததும் கொஞ்சம் சமையலுக்கு காய்கள் வாங்கி கொடுத்துட்டு டியூஷனுக்கு போகலாம் என்று உத்தரவிட்டாள். பின்னர் படிப்படியாக அவனுக்கு வீட்டு வேலைகளில் வெறுப்பு அதிகமாக தொடங்கியது. டேய் அருண், வேலைக்காரி கதவை தட்டுறா, போய் திறந்து சமையலறை பாத்திரங்களை முதல்ல விலக்கி வைக்க சொல். உனக்கு இன்னைக்கு பள்ளிக்கூட லீவு நாள் தானே, வீட்டை கவனிச்சுக்கோ. நானும் அப்பாவும் சினிமாவுக்கு போக போகிறோம். எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது. சாப்பிட்டு தட்டுகளை எல்லாம் எடுத்து பிளாஸ்டிக் வாளியில் போட்டு மூடி வை. நாளை காலை வேலைக்காரி கழுவி வைப்பா. அடடா, மறந்தே போனேன். எலி உபத்திரவம் ரொம்பத்தான் இந்த வீட்டில். சிரமம் பார்க்காம எல்லாத்தையும் கழுவி தொடச்சி உள்ளே அடுக்கி வச்சுட்டு
பாடத்தை படிச்சிட்டு பிறகு தூங்கு. அடிக்கடி சினிமா பார்க்கறது என்ன பழக்கம்? இந்தாங்க, மகனை கெடுக்காதீங்க. இப்போதான் அவன் கட்டுப்பாடோட ஒழுங்காக வளர்ந்துக்கிட்டு வரான். சொன்னதை கேட்குறான். செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்க. அடுத்த வீட்டிலே போய் என்னத்துக்கு டிவி பார்க்கணும்? நமக்கு அவமானம் இல்லையா? அங்கெல்லாம் போகக்கூடாது. டேய் அருண், இந்த கதை புத்தகத்தை நூல் நிலையத்திலே கொடுத்துட்டு இதிலே எழுதி கொடுத்துருக்கிற புத்தகத்தை கேட்டு வாங்கிட்டு வா. பாராக்கு பார்த்துட்டு நின்னியோ பயமுறுத்தலுடன் முடிப்பாள். முதுகு தோலை பீத்து விடுவேன் என்று சொல்லத்தான் நினைப்பாள் பரிமளா. கணவன் வீடு திரும்பும் நேரம் அவன் காதில் விழுந்து தொலைந்தால் வம்பாகிவிடும் என்ற அச்சம். முன்பெல்லாம் அருண் பள்ளிக்கூடம் விட்டதும் வீட்டுக்கு எப்போது ஓடுவோம் என்று துடியாக துடிப்பான். அத்தை சூடாக தோசை வார்த்து தட்டில் போட கார குழம்பிலே பிட்டு பிட்டு தொட்டுக்கொண்டு சுவைத்து சாப்பிடுவான். மெல்ல மெல்ல என்ன அவசரம்? பொறை எரிக்க போகுது. இந்தா தண்ணி குடிச்சுக்கோ. ஓவல் கலந்து கொண்டு வரேன். என் தங்கம் இல்லையா? காப்பி வேண்டாம், ஓவல் சாப்பிடுடா கண்ணா. அப்பதான் உடம்பு நல்லா வளரும், அறிவு தீர்க்கமாகும். பெரியவங்க தான் காப்பி சாப்பிடணும். கெஞ்சுவாள் வற்புறுத்தி. ஒரு பெரிய லோட்டா நிறைய காய்ச்சிய பாலில் கலந்த ஓவல் பச்சை குழந்தைகளுக்கு புகட்டுவது போல பக்கத்தில் இருந்து அவனை சாப்பிடச் செய்வாள். விளையாட போறியா? சரி, உங்க அம்மா அப்பா வர்றதுக்குள்ள ஓடி வந்துடு. சட்டையெல்லாம் அழுக்காயிடுச்சு. பரவாயில்ல, கழட்டி போட்டுறேன். முழங்காலில் சிராய்ப்பு காயமா? சுவர் ஏறி குதிச்சியா? அப்படியெல்லாம் மூர்க்கத்தனமாக விளையாடக்கூடாது. எலும்பு முறிஞ்சு போச்சுன்னா நீ தான் கஷ்டப்படுவ. அழுவாதே, லேசாக பஞ்சில் தொடச்சி பிளாஸ்திரி போட்டுடுறேன். லுங்கியை கட்டிக்கோ. உங்கள் அப்பன் பார்த்தா கத்துவான். எத்தனை அன்பாக பரிவாக அவனுக்கு ஈடு கொடுத்தபடி அவனை கவனித்தாள் அத்தை அன்னபூரணி. அவள் பேச்சை கேட்காது ஓடி ஆடி விட்டு நேரம் கழித்து பின்புறமாக வருவான். அதை பார்க்காதது போல அவள் இரவு சமையலுக்கு தயார் செய்து கொண்டிருப்பாள். ஓடி வந்து அவளது கழுத்தை கட்டி கொண்டு, வயதில் தளர்ந்து தொங்கிவிட்ட போதிலும் மெத்தென்று இதமாக இருக்கும் அவளது கன்னத்தோடு தன் கன்னத்தை பொருத்தி கொண்டு, அத்தை கோபிச்சுக்கிட்டீங்களா? இனிமேல் நேரம் கழித்து வரமாட்டேன் என்று கொஞ்சலாக காதருகே முணுமுணுக்கிரி பயல. தெருவிலே ஓடி ஆடி யாரோடெல்லாம் விளையாடிட்டு அந்த மண்ணும் தீட்டும் எல்லாத்தையும் என் மேலே கொண்டாந்து குவிக்கிறியா? நான் கோவிலுக்கு போகணும்னு தலை மொழிகிட்டு சுத்தமாக இருக்கேன். நீங்கள் தானே அத்தை சொல்லுவீங்க, குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு. நான் உங்களை தொட்டா எப்படி தீட்டு ஒட்டிக்கும்? கண்கள் பணிக்க மகிழ்ச்சி தாழ முடியாது அவனை அப்படியே வாரி அணைத்து கொள்வாள். ஆமாண்டா கண்ணு, நீ என் தெய்வந்தான். என் வாழ்க்கையை இனிக்க வைக்க வந்த தெய்வம். சரி, ஓடி போய் சட்டையை மாற்றிக்கிட்டு வா. உன்னையும் கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு போகிறேன். அன்போடு கொஞ்சுவாள். கதை ஒன்று சொல்லுங்க அத்தை. ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா இருந்தானாம். என்று கேட்டபடி அவளது தொடை மீது தலையை வைத்து கொண்டு அவளது கரம் முதுகை மெல்ல தடவி விடும் சுகத்திலே எப்படி உறங்கி போவான். இந்த தடவை மட்டும்தான் தருவேன். பள்ளிக்கூடத்து பசங்களோட போய் சட்டுன்னு அந்த டிஸ்னி படத்தை பார்த்துட்டு கம்முன்னு வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா எதிரே வாயை திறந்துடாத. வழியிலே கடையிலே உனக்காக வாங்கிட்டு வந்தேன். சூடாக எடுத்து கொடுத்தாள். சமோசான்னா உனக்கு பிடிக்குமே, சட்டுன்னு சாப்பிடு. உங்கள் சின்னம்மா வந்தால் கத்துவா. இப்படி கண்டும் காணாத பல சலுகைகள், பரிவுகள் அத்தை என்று கூட உரத்த குரலில் உச்சரிக்க முடியாத ஒரு பயங்கர நிலை இப்போது உருவாகி விட்டிருந்தது. முன் போல அப்பாவிடம் கூட அவன் நெருங்கி உட்கார்ந்து கொண்டு காமிக் புத்தகங்களை படிக்க சின்னம்மா அனுமதிப்பதில்லை. வயது 13 போகிறது. இன்னும் பல்முளைக்காத பப்பாவா? அப்பா மேலே உரசிக்கிட்டு உட்கார்ந்தாதான் கதை சுவாரஸ்யமாக இருக்குதோ? பாடங்களை மட்டும் படி. காமிக் புத்தகத்தை இந்த வீட்டிலே பார்த்தேன், தூக்கி அடுப்பில் போட்டுடுவேன். பற்களை கடித்தபடி உறுத்து விழிப்பாள். உரத்த குரலில் அதட்டுவாள். விட்டுட்டு பரிமளா, ரொம்ப கண்டிக்காதே என்று பரிந்து பேசும் அப்பா கூட இப்பொழுது எப்படி மாறிவிட்டார்? அம்மா சொல்வது காதில் கேட்கலையா? பள்ளிக்கூட பாடங்களை படிக்க சொல்கிறாங்க, உன்னை என்ன கொன்னா விட்டாங்க? அப்படியே முறைச்சி பார்க்குற? அப்பாவும் சின்னம்மாவுடன் சேர்ந்து அவனை அதட்டினார். தலைவலி காய்ச்சலுடன் ஒரு நாள் வீடு திரும்பியிருந்தான். வரும்போதே காலில் கஞ்சியை ஊற்றி கொண்டு விட்ட பதட்டத்தில் வந்தால் பரிமளா. சோஃபாவிலே சுருண்டு கொண்டு கிடந்த மகனை கண்டதும் கோபம் மூண்டது அவளுக்கு. ஜன்னலை கூட திறக்காமல் என்னடா இது, பட்ட பகலில் தூக்கம்? விசுக்கென்று எழுந்து உட்கார்ந்தான். அந்த வேகத்தில் அருகில் இருந்த அவர்களது போட்டோவை கையால் தட்டிவிட்டு அது தடால் என்று தரையில் விழுந்து கண்ணாடி உடைந்ததை கண்டதும் அவளுக்கு தாங்க முடியவில்லை. பாவி பயல, இன்னைக்கு எங்களுடைய திருமண நாள். அபசகுணம் போல
கல்யாண ஃபோட்டோவை போட்டு உடைச்சிட்டியே, அத்தனை அசட்டையா? பலார் என்று கன்னத்தில் ஓங்கி அறைந்து விட்டாள். அத்தை என்று வேதனை தாழ முடியாது அலறினான் சிறுவன். கூப்பிடு, ஓடி வந்து கட்டி முத்தம் கொடுப்பாங்க. வாயை திறந்தியோ மென்னியை முறிச்சிடுவேன். தரித்திர பீட, எனக்குன்னு அந்த பாவி பெத்து போட்டுட்டு போயிட்டா சண்டாளி. அதிர்ச்சியும் வேதனையுமாக கண்களில் பொங்கிய நீரை துடைத்து அவன் மௌனமாகிவிட்டான். காய்ச்சல், தலைவலி என்று அவளிடம் சொல்லிக்கொள்ளக்கூட மனம் இடம் கொடுக்கவில்லை. தன் தாயை சண்டாளி என்று துச்சமாக அழைத்த சின்னம்மாவை அவன் கட்டோடு வெறுத்தான். 3 வருஷங்களுக்கு முன் ஒரு நாள் காரில் இருந்து இறங்கிய அப்பாவின் பின்னால் ஒரு அழகான பெண்ணும் வருவதை அருண் பார்த்தான். அத்தை, யார் அது? கேட்டபடி அத்தையின் கரத்தை ஆதரவுக்கு பிடித்து கொண்டான். அன்றே அவளை பார்த்த அளவில் அவன் மனத்திற்குள் ஒரு கலவரம் ஏற்பட்டது. உங்க அப்பா உனக்கு ஒரு புது அம்மா கொண்டு வரார். 2வது அம்மாவா? அத்தை, ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா தானே இருக்க முடியும். உங்க அப்பா அந்த பெண்ணை கல்யாணம் செய்துக்க போறார். உனக்கு அவள் 2வது அம்மா என்கிற உறவு. நீ சின்னம்மான்னு கூப்பிடணும், இல்லாட்டி அம்மான்னு கூப்பிடலாம். அவனுக்கு பிடிக்கவில்லை. அப்பா, அத்தை இருவரின் அன்பை தான் ஒருவனே அனுபவித்து கொண்டு வாழ்ந்து வரும் அந்த வீட்டிலேயே யாரோ திடீரென்று ஒரு பெண் வந்து உறவு கொண்டாடப் போவதை அவன் மனம் ஏற்க மறுத்தது. அருண், இவங்க தான் உன் சின்னம்மாவாக போக போகிறாங்க. பரிமளா, உன் மகன் அருண், அறிமுகப்படுத்தினான் பார்த்திபன். கியூட் லிட்டில் பாய், உங்களைப் போலவே உரிச்சிட்டு வந்திருக்கான். கொஞ்சலாக கூறியபடி அவனை அவள் அணைத்து கொண்டாள். கம்மென்று வீசிய அந்த சென்ட்டின் மனமும் முகத்திலே மோதிய பட்டுப்புடவையும் அவனை உறுத்தின. ஓடிவிட வேண்டும் போன்ற ஆத்திரத்தில் திமிரினான். ரொம்ப வெட்கப்படுறான், விரைவில் பழகிவிடுவான், விட்டுடு. பார்த்திபன் மகிழ்ச்சியுடன் சிரித்தபோது அவனுக்கு அழுகை தொண்டை மட்டும் வந்துவிட்டது. அன்று இரவு அத்தையின் அருகே ஒண்டிக் கொண்டவன் அவளது காதுகளில் கிசுகிசுத்தான். அத்தை, அப்பா அந்த அம்மாளை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கல. அவளை நான் அம்மானு கூப்பிட மாட்டேன். சே, அப்படி சொல்லக்கூடாது. பரிமளா வெகு சீக்கிரம் உன் அம்மாவாக இந்த வீட்டுக்கு வரப்போகிறாள். அம்மானு கூப்பிட பிரியமில்லைன்னா சின்னம்மானு கூப்பிடு. எனக்கு அப்புறம் இந்த வீட்டை கவனிச்சுக்க ஒரு அம்மா வேண்டாமா? சமைச்சு போட யாராவது தேவையாச்சே. அதுக்கு அப்பா ஒரு நல்ல சமையல்காரரை பார்த்து வச்சுக்கிறது. எனக்கு அந்த அம்மாளை பிடிக்கல. விக்கி விக்கி அழுதான் அவன். அப்படி ஆரம்பித்த அறிமுகம் ஆரம்பத்திலேயே ஏற்பட்ட இடைவெளி அத்தை வெளியேறிய பின் பரிமளாவின் கடுமையான மொழிகளையும் கண்டிப்பான போக்கையும் ஏற்க மறுத்து புரட்சி செய்தது அவன் உள்ளம். அவன் அவளிடமிருந்தும், ஏன் பெற்ற தந்தையிடமிருந்து மெல்ல மெல்ல விலகி கொண்டு போனான். தன்னந்தனியே தன்னை சுற்றி ஒரு வட்டம் அமைத்து கொண்டு அந்த வட்டத்தில் தனிமையில் மனம் புழுங்கினான். இவர்களுடன் வாழ்வதை விட எங்கேயாவது ஓடிவிட்டால்? அடிக்கடி அவனுள் இப்படி ஒரு வெறுப்பு உணர்வு தலை நீட்டி அவனை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. அன்று மாலை பரிமளா சமையலுக்கு காய் வாங்கி வர கடை தெருவுக்கு அனுப்பிய போது தான் திடீரென்று அந்த எண்ணம் அவனுக்கு மனதில் தோன்றியது. கைச்செலவுக்கு என்று அவனை போன்ற மற்ற பள்ளி தோழர்களுக்கெல்லாம் அவர்களது பெற்றோர் மாதம் 5 ரூபாயாவது கொடுக்கிறார்கள். ஐஸ்கிரீம், கமர்கட், சமோசா என்று ஆசைப்பட்டதை அவர்கள் பள்ளிக்கூடத்து வாசலில் இருக்கும் ஒரு பெட்டி கடையில் வாங்கி சாப்பிடுகிறார்கள். நாக்கை சப்பு கொட்டி கொண்டு மில்க் ஷேக் வாங்கி சாப்பிடும் தோழர்களை பார்த்து கொண்டு எச்சில் இலைக்கு தவிக்கும் நாய் போல அவன் எத்தனை முறை ஏங்கிக் கொண்டு நின்றிருக்கிறான். அத்தை இருக்கும்போது இப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்ததா? குழந்தைகள் பார்க்கும் படம் என்று பள்ளி ஆசிரியர்கள் வற்புறுத்தி போகச் சொன்னால் கூட அந்த படத்திற்கு போக வீட்டில் சின்னம்மா உத்தரவு தருவதில்லை, காசு கொடுப்பதில்லை. இந்த காசை அவன் வேறு வழியில் சேகரித்து கொள்ள முடியாதா? அந்த இழி தொழிலை அன்றுதான் தொடங்கினான். கத்திரிக்காய் 1/4 கிலோ 75 பைசாவா? 1 ரூபாய் என்று சின்னம்மாவிடம் சொல்ல வேண்டும். தக்காளி 1/4 கிலோ 1 ரூபாயா? 1.5க்கு குறைந்து தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்று பொய் சொல்ல வேண்டும். மாதாந்திர சாமான்கள் வாங்க அனுப்பும்போது அரிசிக்கு 10 பைசா கூட்டிக் கொண்டால் 10 கிலோ வாங்கினால் கூட 1 ரூபாயை தட்டி கொள்ளலாமே. இப்படி அவன் வீட்டு சாமான்கள் வாங்கும் கணக்கில் 1 ரூபாய் 2 ரூபாய் என்று தனக்காக ஒதுக்கி கொண்டான். திருடலாமா? மனசாட்சி உறுத்தியது. இதை திருட்டு என்று எப்படி சொல்ல முடியும்? பணம் அவனுடைய பெற்றோருடையது. அவர்கள் தர மறுக்கிறார்கள். தானே கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறான், அவ்வளவுதானே. அப்பாவின் சட்டையை துவைக்க போடும்போது எடுத்து உதறி அவர் மறந்துவிட்டு வைத்திருக்கும் சில்லறைகளை தன் சட்டை பையிற்குள் திணித்து கொண்டான். சின்னம்மாவின் கைப்பை மேஜை மேலிருக்கிறதா? அவள் குளித்துவிட்டு வர நாழியாகும். யாரும் பார்க்காத போது பையை திறந்து லபக்கென்று 1 ரூபாய் நாணயத்தை கொத்தி கொண்டான். இப்படி சேர்த்து வைத்த பணத்தில் அவன் வகுப்புக்கு போகாது நண்பர்களுடன் சினிமாவுக்கு போனான். சாப்பிட்டி வாங்கி சாப்பிட்டான்.
7 வாங்கி குழல் வழியே உறிஞ்சி குடித்து மகிழ்ந்தான். படிப்பாம் படிப்பு, யாருக்கு வேணும் இந்த படிப்பு? அடிக்கடி பள்ளிக்கூடத்திற்கு மட்டம் போட்டு ஊர் சுற்றினான். ஆனால் வீடு திரும்ப வேண்டிய நேரத்திற்கு மட்டும் வேலை தவறாது வந்தான். சின்னம்மா சொன்ன காரியங்களை விடுவிடுவென்று செய்து முடித்தான். பச்சை தண்ணீரில் குளித்து வேட்டியும் சட்டையும் அணிந்து விபூதியை பட்டையாக தீட்டிக்கொண்டு ஓதுவார் நடத்திய தேவார திருவாசக வகுப்புகளுக்கு போய் வந்தான். கணக்கு வாத்தியாரிடம் கடனே என்று போய் டியூஷன் எடுத்துக்கொண்டான். தெருவிலே தன்னிச்சையாக இரவு 9 மணிக்கு சிறிது நேரம் வரை சுற்றித் திரிந்தான். கடற்காற்றை வாரிக்கொண்டு சில்லென்று வீசும் காற்றை அனுபவித்தபடி கும்பலாக நின்று வம்பு பேசும் இளவட்டத்தாருக்கு அருகே நின்று சிறிது நேரம் அவர்களது பரிபாஷனை அறிந்து கொள்ள முயன்றவனாக நேரத்தை வீணாக்கினான். 9 மணிக்குள் வீடு திரும்ப வேண்டும் என்று சின்னம்மாவின் கட்டளை. பெரிய மகாராணி உத்தரவு போட்டதும் ஓடி போய் நிக்கணுமாக்கும். வீடாம் வீடு, அங்கே என்ன இருக்கு போவதற்கு? தன்னுள்ளே வெறுப்பை உண்டாக்கி கொண்டவனுக்கு தெருவே சுகமாக இருந்தது. கடை அருகே கூடிக்கொண்டு கண்டபடி பேசி சிரித்த இளவட்டங்களின் சுதந்திர வாழ்க்கையைக் கண்டு சிறிது பொறாமையும் கூட ஏற்பட்டது. அவனை தவிர வெளி உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக நிறைவோடு வாழ்கிறார்களே, அவன் மட்டும் ஏன் அனாதை போல அன்பு வார்த்தைக்கு ஏங்கிக் கொண்டு ச்சே, இது என்ன வாழ்க்கை, வீட்டை விட்டு ஓடிவிட்டால்? அடிக்கடி அந்த எண்ணம் அவனுள் எழுந்து கொண்டே இருந்தது. வீட்டிற்கு வந்ததும் கணவன் மனைவி என்ற இருவர் மட்டும் தனித்திருந்த அந்த சூழ்நிலையை பரிமளா மிகவும் வரவேற்றாள். கடைக்கு சென்றுவிட்டு கணக்கு டியூஷன், தேவார திருவாசக வகுப்புகள் என்று ஏதோ காரணம் பற்றி அருண் வெகு நேரம் கழித்து வீட்டுக்கு திரும்புவதை பற்றி அவள் அக்கறை காட்டவில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் வெளியே இருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவளுக்கும் பார்த்திபனுக்கும் இடையே நெருக்கமான அன்பு உருவாகும் என்ற எண்ணம். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறீங்களா? இன்னைக்கு ராத்திரிக்கு தயிர் வேணாம், நேத்தே இருமிக்கிட்டு இருந்தீங்க. கணவனுக்கு பரிந்து கரைந்து உணவை தன் கையால் பரிமாறினாள். என்ன இப்படி வேர்த்து கொட்டுது? விசிறி போட மறந்து அப்படியே படிக்க உட்காந்துட்டீங்களா? மாலை பத்திரிகையுடன் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து படித்து கொண்டிருக்கிறவன் பக்கத்திலே கொஞ்சலாக சாய்ந்து கொண்டு தன் முந்தானையினால் அவன் நெற்றி மீதும் உதடு மீதும் பூத்த வியர்வை துளிகளை மெல்ல ஒத்தி எடுத்தாள். கருத்தும் காதலும் பரிவும் அன்புமானதொரு மனைவியாக அவனை தன் பக்கம் கவர்ந்து கொள்ள பாடுபட்டு கொண்டிருந்தாள். கடுமையான தவத்திலே தன்னை முழுவதும் ஈடுபடுத்தி கொண்டிருந்த முற்றும் துறந்த விஸ்வாமித்திர முனிவனே ஒரு பெண்ணின் சாகசத்திற்கு தலை வணங்கி தவ பீடத்தில் இருந்து அறிந்து விழுந்து விட்டபோது ஒரு சாதாரண மனிதனான பார்த்திபன் தலை குப்புற தடுமாறி விழுந்து பரிமளாவின் கைபொம்மையாக விரைவில் மாறி போனது அதிசயமே அல்ல. ஏன் கவலைப்படுறீங்க? அருண் பச்சை குழந்தை இல்லை. அவன் தன் சிநேகிதன் வீட்டில் பரீட்சைக்கு கம்பைன் ஸ்டடி போயிருக்கான். சொல்லிட்டு தான் போனான். ஒன்று கவனிச்சிங்களா? அவன் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போகிறான். டியூஷனுக்கு போகிறதுக்கு முன்னால் குளித்து திருநீர் பூசிக்கிட்டு சுத்தபத்தமாக வெளியில் போகிறான். தேவாரம் திருவாசகம் எல்லாம் நல்ல அர்த்தத்தோட மடத்தில் சொல்லி கொடுக்கறத கவனித்து கற்றுக்கிறான். ரொம்ப நல்ல பிள்ளையா பொறுப்பானவனை வளர்ந்துட்டு வர்றான். அத்தையம்மா இப்போ இருந்தால் அவனை குட்டி சுவராக்கி விட்டுருப்பாங்க.